வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போ இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS-புரம். கான்டாக்ட் 9677703667. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். 2 முக்கியமான செய்தியை இந்த காணொலியில நம்ம விரிவா பார்ப்போம். முதல் செய்தி, பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் அவர் அவங்களுடைய நேஷனல் அசம்பிளில பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இத்தனை நாள் ஐக்கிய நாடுகள் சபை முதல் பல்வேறு நட்பு நாடுகள் வரை இந்தியா என்னென்ன விஷயங்களை பாகிஸ்தான் மீது சொல்லி வந்ததோ அத்தனை விஷயத்தையும் இன்று பாகிஸ்தான் அவங்களுடைய நேஷனல் அசம்பிளில ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். வரலாற்றிலேயே மிக முக்கியமாக பாகிஸ்தானிகள் உற்று நோக்க வேண்டிய ஒரு பேச்சாக இந்த கவாஜா ஆசிஃபுடைய பேச்சு இருக்கிறது. அப்படி என்ன கவாஜா ஆசிஃப் பேசினார் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்பா இது அவர் ஏன் பேசினார் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு. அமெரிக்கா அதுக்கப்புறம் இந்தியா 2 நாடுகளுக்கு இடையே இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தாண்டோண்டித்தனமாக இந்த டாரிஃப் வார் போட்டதுக்கு பிறகு இந்த 2 நாடுகளுடைய நட்பும் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்தது. அதே மாதிரி கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. டெட் எக்கானமி, இந்தியா ஒரு டெட் எக்கானமின்னு ட்ரம்ப் அறிவிச்சது. சம்பந்தமே இல்லாம இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கடந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை எட்டி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம மேல போட்ட டாரிஃப் எல்லாமே இப்போ எடுத்துட்டு 18% அப்படிங்கிற ஒரு இடத்த இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா அப்படியே கான்ட்ராஸ்டா பார்த்தோம்னா, பலுச்சிஸ்தான்ல இது இருக்கு, பலுச்சிஸ்தான்ல அது இருக்கு, எங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு போய் ஒவ்வொரு முறையும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு நிறுத்திருந்த இந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு 19% வரி. ஆனா இத்தனை நாள் இரும்பு பிடியாக நின்று இந்த விஷயங்களை எங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு நின்று கிட்டத்தட்ட சண்டை போட்ட இந்தியாவுக்கு 18%. இதுதான் மிக முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். எந்த நாடை எங்க வைக்கணும் அப்படிங்கிறது குறிப்பாக அந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிக நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதை ஒட்டி தான் இப்போ பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அமைந்திருக்கிறது. அவர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம், டெரரிசம் மிஸ்டேக் கமிட்டட் பை த டிக்டேட்டர்ஸ் இன் பாஸ்ட். தீவிரவாதம் என்பது தவறு, அதை செய்தது பாகிஸ்தானை கடந்த காலங்களில் ஆட்சி செய்த சர்வாதிகாரிகள் தான் அப்படின்ட்டு அவங்க மேல தூக்கி பழிய போட்டுக்கிறார். அட்லீஸ்ட் பயங்கரவாதம் தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வெளியாகுது. 2வது, அந்த தீவிரவாதத்தை நாங்கள் செய்தோம் அப்படிங்கிறதும் இதுல இருந்து வெளியாகுது. 2வது விஷயம், இன்வால்வ்மெண்ட் இன் 2 wars is mistake. After 1999, a realignment with Washington in Afghan left damage to country. 1999க்கு பிறகு அமெரிக்காவுடனான அந்த மீண்டும் நம்ம அமெரிக்காவோடு இணக்கமானோம். அந்த இணக்கத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்ல போய் நாம போர் செஞ்சது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு கவாஜா ஆசிஃப் சொல்லியிருக்கிறார். இது எதுக்காகனா, தலிபான் போட்டு போல ஒரு சைட்ல பொழந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தலிபான்கள் குறிப்பாக ஆப்கானுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்ட அந்த நட்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவும் இவர்களை உறுத்தி இருக்கிறது. அந்த உறுத்தின் அடிப்படையில தான் இப்ப இந்த பேச்சு. அடுத்தது பாருங்க, after September 11, 2001 attacks, Pakistan was treated worse than the piece of toilet paper was used for purpose and then thrown away. மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை எப்படி இந்த சர்வதேச நாடுகள் சக்தி வாய்ந்த நாடுகள் பயன்படுத்தியதுன்னா, டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்துறாங்க. எங்களை டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்திட்டு அதன் பிறகு டாய்லெட் பேப்பர் பயன்படுத்திட்டு என்ன போடுவோம், தூக்கி குப்பையில போடுவோம். அந்த மாதிரி தூக்கி எங்களை குப்பையில போட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுவும் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு பாருங்க, ஜியாவுல்லக் பர்வேஸ் முஷரஃப் had joined the war in Afghan not for the sake of Islam but to appease
this சூப்பர் பவர். ஏற்கனவே சர்வாதிகாரிகள் தான் இந்த பயங்கரவாதத்துக்கு காரணம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சர்வாதிகாரி யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று ஜியா உல்லக், இன்னொன்று பர்வேஸ் முஷரஃப். இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் ஆப்கானிஸ்தான்ல போய் நடத்தின அந்த போர் அப்படிங்கிறது இஸ்லாமுக்காகலாம் கிடையாது, சூப்பர் பவர்ஸை வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணாங்க. வல்லரசு நாடுகளை குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறது பண்றதுக்கு நீங்க என்ன பார் டான்ஸரா? எந்த ஒரு நாடு அப்படிங்கிறது தங்களுடைய நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டுமே தவிர சர்வாதிகாரியாக வந்தாலும் கூட 1975 77 இந்தியாவும் ஒரு சர்வாதிகாரியோடைய ஆட்சியின் கீழ் தான் வந்தது. எமர்ஜென்சி அன்னைக்கு தான் டிக்ளேர் ஆச்சு. ஆனா இந்திரா காந்தி எந்த நாட்டுக்காக பணிந்து எந்த நாட்டுக்காக ஏவல் வேலை செய்யணும்னு அன்னைக்கு செய்தாங்க. இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தவறா அப்படின்னா தவறு தான். ஜனநாயகத்துடைய குலவரையை நெருக்கியது தவறா அப்படின்னா தவறு தான். ஆனால் அந்த தவறு அப்படிங்கிறது ஒரு தனிநபர் தவறு, அது அரசியல் தவறு அப்படிங்கிறது ஆட்சியை தவிர அது வரலாற்று தவறாக இன்று வரை ஆகவில்லை. ஆனா அந்த வரலாற்று தவறை உங்களுடைய ஆட்சியாளர்கள் செய்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் பாருங்க, பாகிஸ்தான் எஜுகேஷன் சிஸ்டம் வாஸ் ரீஷேப்டு டு ஜஸ்டிஃபை தி வார்ஸ். இதை விட பாகிஸ்தான் மக்களுக்கு இவர்கள் செய்த துரோகம் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. இதுவரை பாகிஸ்தான் சந்தித்த போர்கள் எல்லாமே, அதுல நடந்த விஷயங்கள் எல்லாமே, இது எல்லாத்தையுமே நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி முறையில கல்வியில நாங்க எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சோம். எந்தெந்த வார்டெல்லாம் இவங்க தோத்து போனாங்களோ எல்லா வார்டிலுமே இவங்க ஜெயிச்சேன்னு சொல்லி காமிச்சது. அதே மாதிரி எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் ஏவல் நாய் போல போய் வேலை செய்தார்களோ அதெல்லாம் பெரிய வந்து பராக்கிரமமாக காண்பித்ததுன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் சிஸ்டத்துல நாங்க என்ன மாதிரி தவறு செய்தோம் அப்படின்ட்டு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் சொல்லியிருப்பது அப்படிங்கிறது பகிரங்கமான வாக்குமூலம். இதை தான் பாகிஸ்தான் என்பது ஒரு பயங்கரவாத நாடு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக பயங்கரவாதத்தை தங்களுக்கான ஒரு டூலா பயன்படுத்துறாங்க, தீவிரவாதத்துடைய ஊற்றுக்கண்ணாக அந்த நாடு இருக்கிறது அப்படின்னு இந்தியா இது நாள் வரை சர்வதேச அரங்கில எந்தெந்த மன்றங்கள்லாம் ஆதாரத்துடன் சொன்னதோ, மும்பை அட்டாக்ல இருந்து இப்ப லாஸ்டா நடந்த பெஹல்காம் அட்டாக் வரைக்கும் எந்தெந்த இடத்துல தான் சொன்னதோ அது எல்லாத்துக்குமே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்ப ஏன் இதை வந்து செஞ்சாங்க? அமெரிக்கா மீண்டும் இந்தியாவோட ஒரு நெருக்கம் காட்டுறதால, ஸோ வந்து இப்போ ஒரு நாய் நம்ம வளர்க்குறோம், அந்த நாயை வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் அடிக்கிறோம் அப்படின்னா அது மீண்டும் குலைக்கும் இல்லையா, தன்னுடைய எதிர்ப்பை கொஞ்சமா வெளிப்படுத்தும்ல, அந்த கொஞ்சமான எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் இது. ஆனா இந்த கொஞ்சமான எதிர்ப்புலயே அமெரிக்காவை திட்டுறோங்கிற பேர்ல தங்களுடைய ஆட்சியாளர்களை தாங்கள் இதுவரை செய்து வந்த விஷயங்களை இது எல்லாத்தையுமே வந்து இந்த நபர் உளறி இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஜியா உல்லக்கும் பர்வேஸ் முஷரஃபும் வந்து சர்வாதிகாரிகள், அவர்கள் செய்த தவறு அப்படின்னா இந்த 2 நபர்களிடம் இருந்து எந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய ஃபீல்டு மாஸ்டர் இருக்கக்கூடிய அசிம் முனீர் வேறுபடுகிறார்? எந்த இடத்துலயுமே வேறுபடல. உங்களுடைய நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எங்க இருக்கிறார்? வெளியே இருக்கிறாரா? இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார், அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா பாகிஸ்தானுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இம்ரான் கான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்கிறார். அவரோட ஃபேமிலி கூட பார்க்க முடியல, உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி எந்த விதத்தில் பர்வேஸ் முஷரஃபோடைய ஆட்சிக்கும் ஜியா உல்லக்குடைய ஆட்சிக்கும் வேறுபாடான ஆட்சி. இவங்க போடுறது எல்லாமே டிராமா தான். இந்த நபர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது எல்லாமே தன்னுடைய தவறை உணர்ந்து சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது இப்போ அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குற இடத்து நீங்க கிடையவே கிடையாது. உங்களுடைய ஒரு மெசேஜை அவங்க எந்த விதத்திலையும் ஒரு சின்ன இதா கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஆனாலும் கொஞ்சமாவது எதிர்ப்பை காட்டணும் இல்லையா எஜமானுக்கு எதிரா, அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு தான் இது. ஆனால் இந்த எதிர்ப்பு நல்லது. இந்த எதிர்ப்பை அவங்க காமிச்சதுக்கு ரிட்டாலியேஷனா ட்ரம்ப் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ட்ரம்ப் எதுவுமே செய்யலனாலும் கூட இது ஒரு வரலாற்று ஆவணமாக அவங்களுடைய அசம்பிளிலேயே அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எந்த அளவுக்கு என்னென்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதை ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு ஆவணம். 2வது மிக முக்கியமான செய்தி, நாம என்னதான் பிற நாடுகள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை அலசினாலும் கூட சொந்த நாடு நம்மளுடைய நாடு தொடர்பான பல்வேறு விஷயங்கள், கவலைக்குரிய விஷயங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதுல மிக முக்கியமா வெளியான ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில நம்ம பார்ப்போம்.
எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா 2025-26 இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வெளியாச்சு. எப்பவுமே ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கை வந்து வெளியாகும். அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 மாநிலங்கள் 18 states ஆர் சிங்கிங் இன் டு தி டீப்பனிங் டெபிசிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 மாநிலங்கள் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அதில் வந்து வெளியாயிருக்கு. இது மிக நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி கிடையாது. அதே மாதிரி நாம் எங்கெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒரு நாடாக எங்கெல்லாம் வந்து மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஆராய வேண்டிய விஷயமாக வந்து இருக்கிறது. அதே மாதிரி 2028 இந்தியா வந்து உலகத்தின் 3வது பொருளாதாரமாக மாறும் அப்படின்னு IMF வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது அதை பொய்யாக்கும் விதமாக எந்த விதத்திலும் டீல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அமெரிக்காவோடு இந்த டீலை வந்து நம்ம சைன் பண்ணது. அதுக்கு முன்பாக ஐரோப்பிய ஒன்றியம், அதுக்கு முன்பாக UAEன்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளோடு தொடர்ச்சியாக வந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமை தான். ஆனால் நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமை பார்க்கும்போது உள்நாட்டில் கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள் இந்த மாதிரி வந்து கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த மாநிலங்களில் என்னென்ன மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா, ஹிமாச்சல், பஞ்சாப், தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறது தமிழகத்தில் வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது. தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்து வந்த ஒரு விஷயமாக இருந்தது. இப்போதும் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. மிக குறிப்பாக இந்த அமெரிக்கா இந்த டேரிஃப் வார்லாம் போட்டதுக்கு பிறகு திருப்பூரில் ஒரு அடி விழுமோ அப்படின்னு பயந்த போது இப்போ மீண்டும் அதுலேருந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆக போகிறோம், ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி தான். ஆனாலும் கூட மாநிலத்துடைய உட்கட்டமைப்பு, அதுக்கப்புறம் மாநிலத்தில் நாம் செலவு செய்யக்கூடிய பணம், அதுக்கப்புறம் இந்த மாநில அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன், மாநில அரசுடைய திட்டங்கள், இது எல்லாமே ஒரு மாநிலத்தை கடனுக்கு தள்ளுது அப்படிங்கிறது தான் மிக நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 0.88 நாம் வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்குது, 0.89 இருக்குது. ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட நாம் செலவு செய்யக்கூடியதுக்கும் நமக்கு வரக்கூடியதுக்குமான அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அபாயகரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது 9,30,000 கோடி ரூபாய். இதுதான் நம்மளுடைய கடன். இது வந்து கிட்டத்தட்ட 26.1% GSDP அளவுக்கான நம்மளுடைய கடன் தொகை அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொகையில் நம்ம கடனுக்கு மட்டும் நம்மளுடைய வருவாய், ஒட்டுமொத்த மாநில வருவாயிலிருந்து கிட்டத்தட்ட 21% வந்து நாம் வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டுக்காக மட்டுமே, வட்டி மட்டுமே கட்டுறதுக்கு நம்மளுடைய வருவாயிலேருந்து 21% வந்து நம்ம செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சேலரிஸ், பென்ஷன்ஸு, அதுக்கப்புறம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நம்ம 62% செலவிடுறோம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலே கிட்டத்தட்ட 83% அப்படிங்கிறது இந்த 2 விஷயத்துல நம்ம மட்டுமே போகுது. இது போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மாநிலத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்ம எந்த இடத்துல முதலீடு செய்ய போகிறோம், எந்த இடத்துல முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கவலையாக இருக்கிறது. அது தொடர்ச்சியாக இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பல காரணங்களும் இருக்குது. மிக குறிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீபீஸ், குறிப்பாக இப்போ வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கட்டும், உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பேரில் நம்ம கொடுக்குற தொகை அப்படிங்கிறது அது ஒரு எக்கனாமிக்கலாக அந்த பணம் மீண்டும் மார்க்கெட்டுக்கு தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்கே வச்சாலும் கூட அது மாநில அரசுக்கு எத்தகைய ஒரு நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கடந்த காலங்கள் நாமே இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தை நாமே டைரெக்டாக போய் கவர் பண்ணியிருந்தோம். அந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தில் இந்த போக்குவரத்து ஊழியர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வர வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வரலை, அதே மாதிரி எங்களுடைய PF காசை எடுத்து இவங்க வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்குறாங்க, மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளுடைய மெட்ராஸ் பல்கலைக்கழகம் பார்த்தோம், அவங்க வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அவங்களுடைய சர்ப்ளஸ் ஃபண்டிலேருந்து காசை எடுத்து சேலரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக நிதி நிலைமை அப்படிங்கிறது போயிருக்கிறது. அதே மாதிரி
தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு போராட்டம் அப்படிங்கிறது, குறிப்பாக வேலை நிறுத்தம், அதே மாதிரி இந்த பணி நிரந்தரம் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி ஆங்காங்கே போராட்டங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்மளுடைய கணக்கு சொல்றதுபடி கிட்டத்தட்ட 62% நம்ம அங்க செலவு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டேட்டா. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அரசு ஊழியர்களுக்கே நாம வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணுமோ, அவர்களுடைய உரிமை என்னென்னவோ அதை நம்ம தராம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இந்த லட்சணத்துல பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் மீண்டும் அமல்படுத்துறோம் 2021 தேர்தல் வாக்குறுதியை வரை வந்து கொடுத்தாங்க. இப்போ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அப்புறம் அதுல ஒரு சின்ன சின்ன மாடுலேஷன்லாம் பண்ணி அது வந்து இப்போ வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயமும் குறிப்பாக நம்மளுடைய மாநிலம் எத்தகைய ஒரு நிலையை நாம் எட்ட வேண்டும் அப்படிங்கிறத நாம் இங்கே வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இது கர்நாடகாலையும் இந்த பிரச்சனை இருக்கு, பஞ்சாப்லையும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிறது மிக குறைவுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை நாம் இப்படியே எடுத்துக்கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது தான். ஏன்னா கர்நாடகத்துடைய நிதி சுமை பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகம் வந்து அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது 7,60,000 கோடி ரூபாய். நம்மளை விட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னாலும் கூட அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஆனா நம்மளுடைய கடனும் அவங்களுடைய கடனும், நம்மளுடைய உற்பத்தியும் அவங்களுடைய உற்பத்தியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த வகையில் இருக்கு? இது வந்து நடுவில் ஒரு பொருளாதார அறிவுஜீவி ஒருத்தர் சொன்னார், அரசாங்கம் கடன் வாங்குச்சுன்னா உனக்கு என்ன அப்படின்னு. இந்த மாதிரியான அறிவாளித்தனமான கேள்வியெல்லாம் இந்த மாதிரியான நபர்களால் மட்டும்தான் வந்து கேட்க முடியும். அரசாங்கம் வாங்கக்கூடிய ஒரு கடன் அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல்ல மிக தெளிவாக இருந்தது. இன்று தமிழக அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடனை நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தின் மீதும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வந்து நம்ம கடன் சுமை ஏறி இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுச்சு. இந்த 4 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கடன் சுமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம கட்டக்கூடிய சொத்து வரி, நம்ம கட்டக்கூடிய மின்சாரத்துக்கான காசு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அதே டைம்ல நம்மளுடைய கடனும் அதிகரிக்குது. அப்படின்னா அப்ப நாம ஏதோ ஒரு இடத்த தவறு செய்யறோம். அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த நாடும் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகி அது எல்லாமே ஜனநாயகம் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து நாங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா, சைனா, அதன் பிறகு ஜெர்மன் அந்த ஆர்டர் அப்படிங்கிறது வெறும் அது ஜெர்மனை வந்து பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்துக்கு நகரப்போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. அது நடக்கவும் போகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல மாநிலங்கள் அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது, அவர்கள் தாங்களே சரி செய்து கொள்ள வேண்டிய கடமை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது. மத்திய அரசும் இதற்கு வழிகாட்ட வேண்டும், மாநில அரசுகளும் இதற்கு தகுந்தால் போல் வந்து முடிவெடுக்க வேண்டும். மிக குறிப்பாக இன்னும் 2 மாதங்கள்ல எலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதால மீண்டும் இந்த இலவசங்களை கொடுத்து வாஷிங் மிஷினை கொடுக்குறேன், டிவியை கொடுக்குறேன், கிரைண்டரை கொடுக்குறேன், மிக்சியை கொடுக்குறேன்னு இருக்கக்கூடிய கடனை மேலும் அதிகரிக்காமல் இருக்கிற கடனை குறைப்போம். 9,30,000 கோடியா இருக்கக்கூடிய கடனை எங்களுடைய அரசாங்கம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் 5 லட்சம் கோடியாக மாற்றுவோம் அப்படின்னு வந்து தேர்தலில் உறுதிமொழி அளிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த மனநிலையை நோக்கி நகர்ந்தாதான் அரசியல் கட்சிகளும் மாறும், மாநிலத்துடைய பொருளாதாரமும் மாறும். மாநிலத்துடைய பொருளாதாரம் சீரமைந்தால் மட்டும்தான் அது நாட்டுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கை செலுத்தும். மீண்டும் இன்னொரு முக்கியமான காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.